திரு கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன் இரண்டாவது பாகம். நங் என்ற ஒளி அந்த குத்துவாள் எதிரே தெரிந்த பாறையில் மோதி விழுந்தது. ஓடிச் சென்று கவனிக்கையில் நிருபகேசரியை அங்கு காணவில்லை. மகேந்திரவர்மனுடன் சிறு வயது முதல் பழகிய நண்பனாயிற்றே, அவ்வளவு எளிதில் அகப்பட்டுக் கொள்ளுவானா? விஸ்வரூபன் ராஜதந்திர மதியுகியாக இருக்கலாம். சாக்கு சக்கியங்கள் ஒருவித தனி பயிற்சியில் வெளிப்படுவன. தப்பித்து கொண்ட நாய். நாளை மறுநாள் அந்த நாய் எப்படி வாலாட்டப் போகிறது என்பதை கவனித்துக் கொள்ளுகின்றேன். விஸ்வரூபன் மனதுக்குள் சொற்களால் அரைப்படுகின்றான். கண்களில் அக்னி ஜுவாலை. விஸ்வரூபா, என்ன இது? யாரை கண்டு ஏற்பட்ட வெறி இது? மகேந்திரவர்மனின் வியப்பு விழுங்கிய குரல். ஸ்வர்ணமுகியின் கொலைக்கு நிஜ காரணம் புரிந்திருக்கும். தப்பித்து கொண்டார். உண்மைக்கு இட்ட பொய்த்திரை. ஆனால் சமத்காரமான நடிப்பின் மூலம் கூறிவிட்டு குத்துவாளை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டான் விஸ்வரூபன். யார் அவன்? சாளுக்கிய நாய். தன் மீது ஐயம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குலத்தையே இழித்து இழிவுபடுத்துகிறான். இது ஒருவிதமான சந்தர்ப்ப ராஜதந்திரம். சாளுக்கிய நாய் என்று கூறியதும் மகேந்திரவர்மன் முகத்தில் இரத்தம் பரவுகிறது. அன்றைய பல்லவ குலத்து பிறவி பகை நிறைந்த திருகுவலி சாளுக்கியர். 2 ஆண்டு காலம் காஞ்சியில் நடமாடியும் விஸ்வரூபனின் விஸ்வரூபம் புரிபடவில்லை என்றால் அவனது சாமர்த்தியம் சாமானியமானதல்ல. அவன் ஒரு அசாதாரண அசுரன். யார் அவன்? இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்ளாதவர்கள் மகேந்திரவர்மனும் ஓவிய பாவையுமான அஜந்தாவும் தான். மற்றபடி யாருக்குத்தானே இந்த கேள்விக்கு சமீப காலமாக எழாமல் இருக்கிறது? வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே கொடும்பாளூர், அதாவது புதுக்கோட்டை வரை பதவியிருந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை கபளீகரம் செய்து விழுங்கி ஏப்பம் விட்ட கோணன் விஸ்வரூபன் தீட்டிய அரிய பெரிய திட்டம் நாளை இரவோடு நிறைவு பெற இருக்கிறது. நெருப்பு சூரியன் மேற்கு வாசலை திறந்து கொண்டு பொன் மஞ்சத்தில் துயில் கொள்ள இறங்கிக் கொண்டிருக்கின்றான். உத்திரமேரூர் விட்டு புறப்பட்ட புறவிகள் வடக்கு நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன. எதிரே பால் போல் நீரை வயிற்றில் வைத்திருக்கும் பாலாறு பறந்து விரிந்து காணப்படுகிறது. அதற்கு வடக்கே சிறிது தூரம் சென்றதும் வேகவதி ஆறு குறுக்கிட்டது. இருள் தனது கரிய போர்வையை மெல்ல மெல்ல இழுத்து போர்த்தி கொள்ள தோன்றுகிறது. மகேந்திரவர்மன் ஆரோகணித்திருந்த அந்த கருநீல யவன புறவி வேகவதி ஆற்றில் குறிப்பிட்ட இடம் வந்ததும் சற்றே நின்று குழம்புகளால் ஜதி போட்டு தலையை நிமிர்த்து கனைக்கின்றது. அந்த கனைப்பு ஒலி நேரே அரண்மனையா அல்லது அஜந்தா மாளிகையா என்று கேட்பது போல் தெரிகிறது. விஸ்வரூபனுக்கும் குதிரைகளின் சங்கேத ஒலி புரிபடவே, யுவராஜா, நான் இப்படியே விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளை முழுவதும் நீங்கள் என்னை எதிர்பார்க்கக்கூடாது. உத்திரமேரூரில் நிறைய வேலைகள் இருக்கின்றன. நீங்கள் தங்குதடையின்றி அரங்கேற்றத்துக்கு புறப்பட்டு வந்துவிடலாம் என்றான். மகேந்திரவர்மனும் கள்ளம் கபடமற்ற புன்முறுவலுடன் நண்பனுக்கு விடை கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு விஸ்வரூபன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து வந்திருக்கின்றான். அவனது புறவி புத்தர்ச்சேரியை நோக்கி விரைந்து சென்றது. அங்குதான் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த தனி வீடு இருந்தது. மகேந்திரவர்மனும் நீலப்புறவியை நிதானமுடன் தட்டிவிட, அதுவும் அந்த தட்டலின் அளவை புரிந்து கொண்டு அஜந்தா மாளிகையை நோக்கி அழகுபட ஓடியது. வேகவதி ஆற்றை ஒட்டியே சிறிது நேரத்தில் அகன்று வட்ட வடிவமாக அந்த அஜந்தா மாளிகை இருந்தது. அதனை ஓவிய மாளிகை என்று அழைப்பர். வெளிவாசல் மணி விளக்குகள் சரம் கோத்தார் போல பிரகாசிக்கின்றன. புறவியை விட்டு இறங்குகின்றான் பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மன். காவல் வீரன் ஓடி வந்து புறவியின் சேனத்தை பற்றி இழுத்துச் செல்லுகின்றான். பணிப்பெண் இளவரசனின் வருகையை குறித்து செய்தி கூற மாளிகையுள் விரைகின்றாள். ஒரு அற்புதமான சித்திரப்பாணியில் அமைந்த ஓவிய மாளிகையை அண்ணாந்து கவனிக்கின்றான் மகேந்திரவர்மன். வழக்கமான பார்வை அது. அது எதற்காக கட்டப்பட்டது? அதனுள் அஜந்தா என்கின்ற சௌந்தரிய தேவதை எவ்வாறு குடியேறினாள்? அவனை சந்தித்த அந்த இனிய நாள்தான். இவை யாவுமே கண்முன்னால் சித்திரமாக விரிகின்றது. வாசலில் சிற்பமாக நின்றுவிட்ட பல்லவ இளவரசனை கண்டதும் படபடத்து வெளியே ஓடி வந்த ஓவியப்பாவை அஜந்தா, பிரபோ, தினமும் அண்ணாந்து கவனிக்கவில்லை, ஆனால் உங்கள் பவழ பாதம் படியேறாது போலிருக்கின்றது என்றாள். அவளது தேன் குரலில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தனது பரிவாதினி யாழின் சட்டமும் பஞ்சமும் தெரிப்பன போல் தெரிந்தது. சட்ஜமும் பஞ்சமும் தெரிப்பன போல் தெரிகின்றது. ஒரு இனிய ராகம் போல புன்முறுவல் பூத்த மகேந்திரவர்மன் மாளிகைக்குள் பிரவேசிக்கின்றான். பிரம்மாண்டமான அந்த கூடத்தில் எங்கு நோக்கினாலும் சித்திர விசித்திரங்கள், வண்ண வண்ணமான கதைக்கலைகளால் தீட்டப்பட்ட தெய்வ மாதுகள்,
கந்தர்வர்கள் மயில், குயில், மான், சிங்கம், ரிஷபம், நாகம், அணில், அழகு படைத்த அத்தனை ஜீவன்களும் சுவர்களிலும் விதானங்களிலும் உயிர் ஓவியமாக காட்சி தந்து மகேந்திரவர்மனுடைய சித்திரக்கார புலி என்ற விருதை நிரூபணம் செய்கின்றன. இந்த இடத்தில் நாம் ஒளி சிந்த என்ன புண்ணியம் செய்தோமோ என்று கனக தீபங்கள் ஒளிக்கண்களால் பிரகாச புன்னகையை புரிகின்றன. தட்சிண சித்திரம் என்கின்ற ஓவிய நூலுக்கே உரை எழுதியவனாயிற்றே சித்திரக்கார புலி மகேந்திரவர்மன். ஓவிய பணிக்கான ஆயத்தங்களில் மூழ்கி சுறுசுறுவென்று இயங்குகிறாள் அஜந்தா. வட்டிகை, மணிப்பலகை, வண்ண வண்ண நூல் தூரிகை முதலியவற்றை கொண்டு வந்து வைத்துவிட்டு கலாரூபனின் உத்தரவை எதிர்நோக்கி எழில் ஓவியமாக நிற்கின்றாள். எந்த பாணியில் அன்றைக்கு தோற்றம் தரச் சொல்லுவானோ மகா இசை மேதையும் நாட்டிய மேதையுமான மகேந்திரவர்மன். கலா வினோதன், லலிதாங்குரன் ஆகிய பொருத்தமான விருதுகளை எண்ணி எண்ணி இந்த ஓவியப்பாவை எத்தனை இரவுகள் ஏக்கப்பெரும் மூச்சுடன் தூக்கமின்றி கட்டிலை வரைந்து கனவுகளில் இசைந்து புரண்டிருக்கின்றாள். ஆயினும் தனது விரகதாபம் நிறைந்த மனநிலையை ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் நாவாசித்து இருக்க வேண்டுமே. மகேந்திரவர்மன் அஜந்தாவை நோக்குகின்றான். கிருஷ்ணாவதி என்கின்ற இவளது இயற்பெயரை மாற்றி வடக்கே இருக்கும் தனது அஜந்தா குகை ஓவிய பைத்தியத்தால் ஏற்பட்ட ஞாபகமாக இவளுக்கு அந்த பெயரை சூட்டியது. எவ்வளவு பொருத்தம்! என்ன யுவராஜா, அப்படி பார்க்கிறீர்கள்? பிரம்ம ஓவியம் பேசுகின்றது. 2 பவழத்துண்டுகள் விரித்த முத்துக்களாக காட்டுகின்றன. ஒன்றுமில்லை அஜந்தா, நான் இளம் வயதில் கிருஷ்ணா நதிக்கரையில் வாழ்ந்த பொழுது உனது நாட்டியத்தை நேசித்தேன். அப்பொழுது நீ ஒல்லியாக இருந்தாய். உன்னை எனது ஆஸ்தானத்து ஓவியப்பாவை விளக்காய் அழைக்கின்ற போது மறுக்காமல் ஒப்பிக்கொண்டே என்னை பின்தொடர்ந்தாய். எந்த வேளையில் உனக்கு அஜந்தா என்ற நாமகரணத்தை சூட்டினேனோ நீ அஜந்தா ஓவியத்தையும் வென்றுவிடத்தக்க அளவுக்கு புஷ்டியாகவும் அழகு புஷ்பமாகவும் அளவோடு மலர்ந்திருக்கிறாய் என்று நினைக்கிற போது மகேந்திரவர்மனின் புருவங்கள் நாணத்தால் நெறிகின்றன. அஜந்தாவின் கும்பாபிஷேகம் காணாத கோபுர கலசங்கள் ஒரு கணம் விம்மி மறுகணம் அடங்குகின்றன. பிரபோ, புஷ்பம் மலர்ந்து என்ன பயன்? மனம் பரப்ப முடியாத புஷ்பமும் மகாதேவன் பூஜைக்கு செல்ல முடியாத புஷ்பமும் காசுக்கும் பயனற்றவை. பொருள் புரிந்திரு நோக்குகின்றான் பொன்மேனி செல்வன் மகேந்திரவர்மன். அஜந்தா புன்னகையில் புன்னாக வராளி. மகேந்திரவர்மனோ கானகத்து வெண்மையிலே கண் கொட்டாமல் கவனிக்கின்றான். கண் கவரும் பொன்மேனியை கற்பனையில் தூரிகையை தாண்டவும் நடத்தி ஓவிய காட்சிகளை எண்ணி பார்க்கின்றான். தேன் சொரியும் நிலவோ, தெவிட்டாத வானவில் தேவதையோ, கற்கண்டு வார்ப்படமோ, கனிந்து வெம்பாத தேவக்கனியோ, சொற்கொண்டு பாடாத பணுவலோ, கனியை வயிற்றில் பிறந்திருந்தும் கற்பின்னம் மேகலாபரணம் பூண்ட கவிதையோ, மனதில் எழுதிய மந்திர சொற்கள் கண்ணில் வெளிப்பட்டு பார்வையில் இசைக்கின்றன. அஜந்தா ஓவியமே மீண்டும் பேசுகின்றது. பல்லவகுமாரா, ஓவியப்பணியை தொடங்கலாமே. உங்கள் தூரிகை என் மீது படுகிறது போதும் என்று சொல்ல மாட்டேன். போகட்டும், எந்த தோற்றத்தில் நிற்க வேண்டும் சொல்லுங்கள். அவளது சொற்புணலில் கிருஷ்ணா நதியின் அழகு பிரவாகம் தெரிகின்றது. கலாவினாத உங்களை நான் அறிவேன். காலை மலரும் நெருப்பு கதிரை கனிந்த பழமென்று தேடும் அப்பாவி பறவை நான். எனது இனிய யாழின் அரங்கேற்றம் நடக்கிறதோ இல்லையோ, நாளை உங்கள் பரிவாதினி யாழ் அரங்கேற்றத்தை பார்த்து ரசித்தால் போதும். உன்னாகிய ஒளிச்சிறப்பில் 2 விலையுயர்ந்த நீர்முத்துக்கள். அவனுக்குள் ஒரு நெருடல். உடல் பாதிப்பால் கனவு கலைந்து விடுமோ? ஓவிய சிருஷ்டியில் ஒப்பந்தம் முறிந்து விடுமோ? காதல் கொள்ள கொள்ள கலை அழியாத காவியமாகிறது. அதுவே காமமாக்கிவிட்டால் பூக்கள் நட்சத்திரமாவதற்கு மாறாக நட்சத்திரங்கள் பூக்களாக பலபலத்து போய்விடுமே. ஏன் பிரபோ, சிற்பசாஸ்திரம் படித்தால் சிலையாகி விட்டீர்களோ? அஜந்தா, நீ விரும்புவதை ராஜகுமாரா, நான் விரும்புவதை பரவாயில்லை. ஒன்றை சொல்லுவேன், நான் எந்த விதத்திலும் உங்களுக்கு துரோகம் நினைக்காதவள். உங்களுடைய பட்டத்து அரசியின் பாதத்து நுனி விரலுக்கு கூட பட்டு கேட்டு பங்கம் விளைவிக்க எண்ணாதவள். இதோ இங்குள்ள அப்சரஸ் ஓவியங்களுக்குள்ளும் எனது மனம் புகுந்திருக்கின்றது. உங்கள் தூரிகை பட்ட சந்தோஷமே எனக்கு போதும். ஒரு கணம் யோசிக்கின்றான் மகேந்திரவர்மன். அழகுக்குள்ளும் ஓர் அற்புத காவியம் பேசிவிட்டது. கலையை கண்ணால் ரசிப்பதை விட 2 கலந்து ரசிப்பதில் மேலும் கலைக்கு கற்பனை சிறகுகள் முளைக்கின்றனவா? அன்பு மனைவி சங்கீரணி தேவியின் முகம் தெரிகின்றது. யோசித்து
முடிவு சொல்ல எழுந்த பொழுது சாளரத்தின் வழியாக யாரோ மூவர் நிற்பதை கவனித்து கண்டுவிட்ட அஜந்தா வீல் என்று கூச்சலிட்ட வண்ணம் வலது கரத்தை நீட்டி சுட்டி காட்ட பதற்றமுடன் திரும்பி கவனித்துவிட்ட மகேந்திரவர்மன் அடுத்த கணம் தாமதியாது விரைந்து வெளியேறி புறவியை அழித்து ஆரோகணித்து புயலாக துரத்திச் சென்றான் அவர்களை. வேகவதி ஆற்றின் கரையோரமாக சென்ற அந்த 3 சாளுக்கிய புறவிகள் எப்படியோ புகுந்து விரைகின்றன. ஏதோ ஒரு முக்கிய சூழ்ச்சியை முன்னிட்டு விரைகின்ற அந்த பகை வீரர்களின் போக்கை மகேந்திரவர்மன் அறிந்திருக்க நியாயமில்லை. அவன் மேலும் வேகத்தை கூட்டி பின்தொடர்ந்து விரைகின்றான். புறவிகளின் வாயில் பொங்கிய வெண்நுரைகள் எதிர்காற்று வேகத்தால் பஞ்சாக பறக்கின்றன. காஞ்சிமா நகரின் கிழக்கு எல்லையை தாண்டியும் அந்த புறவிகள் வெறிகுண்ட வேகத்தில் தறிகெட்டு ஓடுகின்றன. இடையில் எதிர்ப்படுவன யாவும் வனாந்தர பகுதிகள், மாமரங்களும் சவுக்கு மரங்களும் பனை மரங்களும். கொஞ்சம் இடறினாலும் குதிரை தப்பாது. சித்திரை மாதத்து வசந்தமுத்துவின் செல்ல காற்று இதமாக வீசினாலும் அமாவாசையின் முன்தின இருட்டு பயங்கரத்துக்கு பதவுரை கூறிக்கொண்டிருந்தது. இந்த கும் இருட்டிலும் இவர்களை விடுவதாவது என்கின்ற மூர்க்கமான பிடிவாதத்துடன் சேனத்தை தளர்த்தி வேகத்தை கூட்டுகின்றான் மகேந்திரவர்மன். ஏறத்தாழ 2 காத தூரம் வந்தும் மணவெளி பொட்டல், ஆங்காங்கே முந்திரி மரங்கள் பெருத்த இலைகள் அசைத்த வண்ணம் தரையில் படர்ந்து காணப்படுகின்றன. முந்திரி மரங்களின் படர்வில் ஓய்வு கண்டிருந்த காணக்கோழிகளும் பொன் தட்டான் குருவிகளும் முயல்களும் பயந்து போய் அங்கும் இங்குமாக அலைமோதி ஓடி மறைகின்றன. எங்கோ ஓநாய்களின் கூக்குரல்கள், ஊடே குள்ள நரிகளின் ஊளைகள், இடையிடையே ஆந்தை கோட்டான்களின் அலறல்கள். மணல்வெளி பரப்பிற்கு வந்ததும் அந்த சாளுக்கிய குதிரைகள் திடுமென்று நின்றன. முன்னங்கால்களை தலைக்கு மேலே தூக்கி பயங்கரமாக கனைக்கின்றன. ஒரு கணம் அயர்ந்து போன மகேந்திரவர்மன் தன் நீலப்புறவியின் சேனங்களை பலம் கொண்ட மட்டும் இழுத்து நிறுத்துகின்றான். அந்த வனாந்தரமே நடுங்கும்படியாக பயங்கரமாக கனைத்தது நீலப்புறவி. முன்னங்கால்களை வானத்தை தொட முயல்வது போல தூக்கி ஒரு சுற்றி நின்று மீண்டும் கனைத்து வாயில் விளாழி தள்ள இங்கும் அங்குமாக குழம்புகளை நடம்புரிய வைக்கின்றது. எதுவும் புரியாத விழிப்புடன் கவனிக்கின்றான் மகேந்திரவர்மன். இதுவரை ஓடி வந்தவர்கள் இங்கு வந்ததும் திரும்பி நின்று எதிர்க்க ஆயத்தமாவது ஏன்? வாட்களை வேறு உருவிக்கொண்டு இருக்கின்றார்களே. தனது வைரப்பிடி வைத்த வாளை உருவிக்கொண்டான் மகேந்திரவர்மன். இந்த மூவரும் அவனது வாளுக்கு சுண்டலிகள் என்றாலும் இதன் பின்புலம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறான். வாளை ஏந்திவிட்ட பிறகு வாளாவிருப்பது அழகல்ல என்று களத்தில் புகுந்தான் மகேந்திரவர்மன். இந்த மூவரையும் தோஷம் செய்ய அதிக நேரம் தேவையா? 100 என்று எண்ணி முடிப்பதற்குள் 2 சாளுக்கிய வீரர்கள் இரத்த களரி ரணக்களரியுடன் பின்வாங்கத் தொடங்கிவிட்டனர். போட்ட திட்டப்படி தங்களை காக்க எவரும் வரவில்லையே என்று அவர்கள் திகைத்து திண்டாடுகின்ற பொழுது எங்கிருந்து வந்தார்கள்? ஏறத்தாழ 25 வீரர்கள். அவர்கள் சூழ்ந்து கொண்ட பொழுது ஒரு கணம் சத்ருமல்லன் என்று விருது படைத்த மகேந்திரவர்மனே அயர்ந்து போனான். அடுத்த கணம் அவனது வாள் இந்திரனின் வஜ்ராயுதம் போல் மந்திரமாக சுழலத் தொடங்கியது. நீலப்புறவியோ அவனது வீர சாகசத்துக்கு ஏற்ப சேனங்களை கவனத்தில் இருத்தி நெளிவு சுழிவுடன் வளைந்து வளைந்து சாகசம் செய்கிறது. ஆகா, இந்த சத்ருமல்லன் தான் என்று எதிரிகளுக்கு புலனாயிற்று. ஆயினும் அவனுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது, உயிருடன் பிடித்து செல்ல வேண்டும். எனவே சூழ்ந்து சந்தர்ப்பத்தை எதிர்நோக்குகின்றார்கள் எதிரிகள். வீர தந்திரமும் ராஜதந்திரமும் அறிந்த மகேந்திரவர்மனுக்கு இது ஓரளவுக்கு புலனாகின்றது. நாளை அரங்கேற்றம். அபசகுனமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது. வாட்களின் மோதல்களால் எழுந்த ஓசைகள் மேலும் மேலும் எச்சரிக்கின்றன. இந்த வீரர்களை ஒருக்கை பார்த்து விடுவது என்கின்ற வெறி உணர்வை நாம் எதிர்கால பல்லவத்து தலைவன் என்கின்ற அறிவான உணர்வு ஏற்பட இவர்களிடமிருந்து தப்புவதே சாலவும் நன்று என்று அவன் முடிவு செய்கின்றான். இதற்கு மேலும் 25 பேர் வந்து சூழ்ந்து கொள்வார்களேயானால் ராஜதந்திரமாக தப்பிச் செல்வதும் ஒரு வகை போர்த்தந்திரம் என்று உணர்ந்து சமயத்தை வகையாக எதிர்நோக்கின்றான் மகேந்திரவர்மன். சுற்றிலும் வியூகமாக வகுத்து போரிடும் எதிரிகளை ஒரு பக்கமாக விலக்கி புறவியை வேகமாக இங்கும் அங்குமாக திருப்பி வாளை சுழற்றுகின்றான். அதோ அந்த இருளிலும் 200 குதிரைகளுக்கு மேல் நந்தி கொடியுடன் விரைந்து வருவது நன்றாக தெரிகிறது. ஓ, பல்லவ வீரர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை உணர்ந்த எதிரி வீரர்கள் குதிரைகளை திருப்பி வந்த வழியை நோக்கி திருப்பிச் செல்லுகின்றனர். அவனை நாடி வந்து குதிரையை நிறுத்தி வணக்கம் போக்குகின்றான் கொடும்பாளூர் நிருபகேசரி. ஏனைய குதிரைகள் எதிரிகளை துரத்தி கொண்டு விரைகின்றன.
நிருபகேசரி நல்ல நேரத்திற்கு வந்து சேர்ந்தாய் என்றான் மகேந்திரவர்மன். இளவரசே, இந்த பாராட்டுக்குரியவர் தங்கள் ஓவிய பாவையான அஜந்தா அவர்கள்தான். உடனடியாக அரண்மனைக்கு செய்தி அனுப்பி இல்லாவிட்டால் நாங்கள் வந்திருக்கவே முடியாது. மனதில் ஒரு சின்ன தீபம் எரிகிறது. இருவரும் புறவிகள் மெல்ல செல்லத் தொடங்கினர். வேகவதி ஆற்றங்கரைக்கு வந்ததும் நிருபகேசரி, நீ அரண்மனைக்குச் செல். நான் இந்த நேரத்தில் அரண்மனைக்கு வர விரும்பவில்லை. காலையில் வந்து சேருகிறேன் என்றான் மகேந்திரவர்மன். நிருபகேசரிக்கும் அதன் உள்ளார்ந்த நோக்கம் புரியவே தனது இளராஜ நண்பனை வணங்கி விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டான். மகேந்திரவர்மன் புறவியை ஓவிய மாளிகையை நோக்கிச் செலுத்தினான். ஓவிய மாளிகையின் மதில் கதவு பூட்டப்பட்டிருந்தது. மாளிகையில் இன்னமும் விளக்கு வெளிச்சம். அஜந்தா தூங்கச் செல்லவில்லை. எவ்வாறு நித்திரைக்கு இமைகளுக்கு இடம் கொடுப்பாள்? இளவரசனை கண்டதும் காவல் வீரன் ஓடோடி வந்து கதவை திறந்துவிட்டு பணிந்து நிற்கின்றான். புறவியை விட்டு இறங்கிய மகேந்திரவர்மன் மாளிகை கதவை தட்டுகின்றான். வேகமாக ஓடி வந்து சாளரத்து வழியாக எட்டி பார்க்கின்றாள் அஜந்தா. இதயத்தில் வேகமான துடிப்பு. யார் வந்திருப்பார்கள் இந்நேரத்தில்? மகேந்திரவர்மர். தாழ்பாளை விட்டு கதவுகளை திறந்து விடப்படுகின்றன. உள்ளே நுழைந்த மகேந்திரவர்மன் அஜந்தாவை நன்றி அறிதலுடன் நோக்குகின்றான். அந்த மகேந்திர பார்வையில்தான் எத்தனை ராஜஜாலங்கள்! ஒரு கணம் எது குறித்தோ யோசிக்கின்றாள் அஜந்தா. இடது தோளும் கண்ணும் துடிக்கின்றன. பிரபு, கதவுகள் திறந்தே இருக்கட்டுமா? கேள்வியா அது? அதில் ஒரு ஸ்லேடை கவிதையே இருக்கின்றது. ஆனால் கடைசி வரி முற்றுப்பெறாத கவிதை போல இருந்தது. மாபெரும் சிந்தனையாளனான மகேந்திரவர்மன் அந்த கடைசி வரியை பூர்த்தி செய்கிறான். கதவுகளை மூடி தாழ்பால் போட்டு விடலாம் அஜந்தா. அழகு தேவதையின் மனம் சொர்க்கத்துக்கு பொன்மனதாக துள்ளுகின்றது. கதவுகள் மூடப்பட்டன. மனக்கதவுகள் திறந்து கொண்டன. குமார சக்கரவர்த்தி கூடத்து விளக்குகளை இடைமறித்தான் மகேந்திரவர்மன். அணைத்துவிடு, மாடத்து விளக்குகள் மட்டும் கண் விழிக்கட்டும் என்று கூறி முறுவலிக்கின்றான். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நழுவ விடாது மிகவும் கவனமுடன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற குதூகலத்துடன் மாடிப்படிகளை இரட்டை இரட்டையாக தாவி அவள் விரைகின்ற போது கால் சதங்கைகள், அடி அஜந்தா, பார்த்துடி, நல்ல சந்தர்ப்பத்தில் காலை முறித்து கொள்ளப் போகிறாய் என்று கலகலத்து எச்சரித்தன. அரை நாழிகை பொழுதில் மாடத்து சித்திரக்கூடம் ஒளி நயனங்களை பெற்று வெளிச்ச கீதத்தை பாடியது. பிரபு, மேலே வரலாம். மாடப்பிடியை பற்றி கொண்டே அந்த பெற்றோர் பொட்டேர் எட்டி பார்த்து இனிப்பு குரல் வழங்குகின்றது. மகேந்திர பாதங்கள் மெல்ல படிகளை கடந்து மாடத்துக்கு சென்று கவனிக்கின்ற போது அஜந்தா பட்டு மஞ்சத்தை தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் இருந்த நிலை கண்ணாடியில் கலைந்த கேசத்தை சரி செய்து முகத்தை துடைத்து கொண்ட மகேந்திரவர்மன், எதற்காக மஞ்சத்தை அவ்வளவு வேகமாக தட்ட வேண்டும் அஜந்தா என்றான். அதுவா, இன்று என்றுமில்லாத மகேந்திர யோகம் அடித்திருக்கின்றதே. மஞ்சத்தில் இரு கரங்களையும் ஊன்றி நிமிர்ந்து திரும்பி அவள் கூறுகின்ற பொழுது அவளது அழகினை அவனால் உணர முடிந்தது. இளவரசனின் இதழ்களில் அர்த்தம் நிறைந்த நெளிவுகள், எழிலரசியின் முகத்திலோ அர்த்தம் புரிந்த ரேகைகள். ஒரு பரிசுத்தமான தெய்வ புருஷனை அல்லவா இவை தரிசிக்கின்றன? எதற்காக மூடி மறித்து அவற்றின் சாபத்துக்கு ஆளாக வேண்டும்? கனிகள் சிரிக்கின்றன. அஜந்தா, கொஞ்சம் சுண்ணாம்பு கொண்டு வா. ஏன், தாம்பூலம் தரிக்கப் போகிறீர்களா? அந்த பழக்கம் உங்களுக்கு கிடையாதே. மெல்லிய சிரிப்பொலிகள். அவன் தனது வலது கரத்தை காட்ட உள்ளங்கையில் கீரலான ரத்தம் பரவியவடு. பிரபு, பதறிப்போனாள் அஜந்தா. அவனது கரத்தை தன் கரம் கொண்டு பற்றி கவனிக்கின்றாள். முதல் முறையாக ஏற்பட்ட சுகானந்த ஸ்பரிசம், வாழ்வீச்சின் போது ஏற்பட்ட காயம் அஜந்தா என்று கூறி நடந்ததை அவன் விளக்கினான். நாளைய யாழ்வாசிப்பு வலதுகரம் தாளத்து கூறியதுதானே. ஒதுக்கி பேசப்படும் இடக்கரம் யாழ்வாசிப்பில் பெருமை பற்றி இருமாப்பு கொள்ளுகின்றது. என்னை மாதிரி புரிகிறது. ஓ, புரிகின்றது. மகேந்திரவர்மனின் அழகிய கண்கள் அழகு பெற்ற அஜந்தாவின் கண்களுடன் சங்கமிக்க, சுவாமி, காற்றோடு கலந்த போதை குரல், சுண்ணாம்பு. நகைச்சுவையான நாயகனான மகேந்திரவர்மன் சிரிக்கின்றான். அடுத்த கணமே ஓடோடி சென்று கீழே கூடத்து விளக்குகளை அணைத்துவிட்டு சுண்ணாம்புடன் மேலே வந்து மகேந்திரவர்மனின் வலது கரத்தை பற்றி காயத்தில் தடவி பிறகு தன் மலரணைய கரங்களிலும் இதமாக தடவி விடுகின்றாள். முதலில் வலக்கரம் பற்றும் பாக்கியம். அஜந்தா, சுண்ணாம்பு. மகேந்திரவர்மன் கலகலவென்று பெருத்த குரல் கொடுத்து சிரிக்கின்றான்.
ஆனால் அஜந்தா இமைகள் படபடக்க கவனித்து அவனது காவிய கண்களில் மோகராகம் நர்த்தனமிடுகின்றது. அந்த நர்த்தனத்தில் யமனத்தேரலின் போதை வெளிப்படுகிறது. மகேந்திரவர்மன் மெய்மறந்து போனான். அடுத்து நமக்காகவே வாழ்வை இவள் அர்ப்பணம் செய்துவிட்டாள். மனம் சில படிகள் இறங்கி வந்து விட்டன. அவளது சந்திரபிம்ப வதனத்தை சத்துருமல்ல கரங்கள் தழுவியது. பட்டு மஞ்சம் குதூகலிக்கத் தொடங்குகிறது. இரவு முழுவதும் அது குதூகலித்து கொண்டே இருந்தது. கண் விழித்து கொண்டிருந்த கனக தீபங்கள் அனைத்தும் களிப்பில் ஆழ்ந்து ஒளிநடம் புரிகின்றன. இன்றைய அரங்கேற்றம் இனிது முடிந்தது. நாளை அரங்கேற்றமானது இனிது நிறைய வேண்டுமே. இரவு பேரரசின் அரசவை நர்த்தகியான நிலா பேரழகி நாளைய ஒரு தினம் பூரண ஓய்வு கொள்ளப் போகின்றாள். அந்த அற்புத பூரிப்பில் தனது கரிய பெரிய கூந்தலை பார்க்க அவிழ்த்து விட்டு அட்டகாசம் புரிய ஆரம்பித்து விட்டாள் கருப்பழகி இருட்டு கண்ணி. ஓவிய மாளிகையில் மகேந்திர வண்ணம் அஜந்தா சித்திரத்தில் ஐக்கியமாகி கொண்டிருந்த அந்த வேளையில் காஞ்சிக்கு மேற்கே 30 காத தொலைவில் இருந்த அஞ்சினான் புகலிடம் என்னும் கிராமத்து மலைகள் சூழ்ந்த நடுப்பகுதியில் ஒரு பயங்கரமான சதித்திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. பள்ளமாகவும் மேடாகவும் செங்குத்தாகவும் பெரிய பாறைகளை கொண்டும் உயர்ந்த மலைப்பகுதிகளின் நடுவே அந்த காலத்து பாழ் மண்டபம் ஒன்று சிதிலமாகி கிடந்தது. அதை தொண்டைமான் இளந்திரையன் காலத்து மண்டபம் என்று சொல்வார்கள். 4 கனத்த தீப்பந்தங்களின் வெளிச்ச வெள்ளம் புகை புரண்டு கொண்டே இருந்தது. பெரிதாக விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தில் பலர் அமர்ந்திருந்தனர். ஒரு புறமாக கல் ஆசனத்தில் பட்டு விரிப்பு போடப்பட்டு 2 பெரிய தலையணைகள் அவற்றின் மீது நடுநாயகமாக கம்பீர தோற்றத்துடன் அமர்ந்து சாய்ந்து காணப்பட்டன. பிற்காலத்தில் வடபுலத்து சரித்திர மகாபுருஷனாக விளங்கப் போகும் மாவீர திலகம் 2ஆம் புலிகேசி அவனது ஒரு கண்ணில் ராஜதந்திரமும் மறு கண்ணில் வீர பிரதாபங்களும் ஒளிவிடுகின்றன. இடைவெளி விட்டிருந்த ஒரு ஓரமாக கூணன் விஸ்வரூபன் பின்னங்கையை கட்டியவாறு பெருத்த ஆலோசனையில் மூழ்கி உலவிக் கொண்டிருக்கின்றான். மலைகளைச் சுற்றிலும் சாளுக்கிய வீரர்களின் கண்களில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு காவல் புரிகின்றனர். விஸ்வரூபனின் கண்களிலோ சினத்தின் செஞ்சுடர். புலிகேசி, நீ எனது அண்ணன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக உன்னை இந்த பரந்த நாவலாம் தீவின் இமயம் முதல் குமரி வரையிலும் ஒரு மகத்தான சாம்ராடாக வேண்டும் என்று நான் முயன்று வருகின்ற பொழுது இப்படி என்னையும் கலக்காமல் 2 மாபெரும் பிழைகளை நீ செய்துவிட்டாயே. 2 ஆண்டு காலமாக நான் உயிரை கையில் பற்றி கொண்டு பல்லவ பாம்புகளுடன் பழகி வருகிறேன். நான் புற்றிலேயே சுவாசிக்கின்றேன். நீ பூரண சுதந்திரமாக சுவாசிக்கின்றாய். அதனால்தான் நீ இவ்வாறு செய்திருக்கின்றாய் என்றான். Thanks for watching. Please subscribe.